ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோம்னா, ஸோ ஆல்ரெடி 12th ஸ்டாண்டர்டுக்கான எப்படி வந்தோம்னா 13 டேஸ், அதாவது 13 நாள் ஸ்டடி பிளான் எப்படி படிக்கணும், ஸோ எந்த மாடலில் படித்தா எந்தளவுக்கு படித்தா போதும் அப்படின்றத ஒரு வீடியோவை போட்டுக்கிறேன். ஸோ அதை இன்னும் பார்க்கணுன்னா போய் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாமுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ இது 100% கன்ஃபார்ம்டு வரும். நீங்கள் 70க்கு 70 வந்தோம்னா கன்ஃபார்ம் ஒன்று அச்சீவ் பண்ணலாம், சென்டம் போடலாம். ஸோ இது வந்து 2025 2026க்கான பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓகேவா? சரி, இதோடைய பிடிஎஃப் எங்கே சார் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கே கிடைக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் சென்டரில் அல்லது லாஸ்ட்டாக எண்டிங்கில் சொல்லுவேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். சரி, வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணால், ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிடுறேன். ஸோ மறுபடியும் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதாவது எப்படி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுக்கிறேன்னா, ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மாடல் கொஷின் பேப்பர், அரியர் எக்ஸாம் கொஷின் பேப்பர் மற்றும் ஸ்கூலில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், ஆஃப் எலி, குவார்டர்லி, தேர்ட் ரிவிஷன், தேர்ட் மிட்டம் எக்ஸாம், அடுத்து மாடல் கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு இதை அனலைஸ் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் இது மூணுத்தையும் கம்பேக்காக பண்ணி அனலைஸ் பண்ணி, ஸோ அதிலிருந்து ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் எடுத்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம வந்துன்னா 2025 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை விட இன்னும் கம்பேக் கொடுக்கணும், ஓகேவா? ஸோ அதோட பெட்டராக, ஸோ நான் அதாவது வந்துன்னா நான் போன வருஷம் வந்து பண்ணால் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரியெல்லாம் வந்து மாதிரினா நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் வந்துன்னா 5ல் 4 அட்டன் பண்ணுற மாதிரி வந்தது. அது ஒன்று வந்தோன்னா அட்டன் பண்ணலாம், பட் அது வந்தோம்னா கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட். அண்டு கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரியாக்ஷன் கேட்டிருந்தாங்க, ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் லெசன் வைஸாக நான் அப்படியே காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த கொஷினை பார்த்துங்க, ஓகேவா? நான் ஒரு கொஷின்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னேன்னா உங்களுக்கு டைமும் அதிகமாகும், ஓகேவா? ஸோ அது வேணாம். சரி, ஓகேவா? ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து இந்த கொஷின்ஸ் மட்டும் படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும், உங்கள் டாப்பராக இருந்தாலும் சரி, ஸ்லோனாக இருந்தாலும் சரி, ஆவரேஜாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் 1ல் வந்து மெட்டல், இதில் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸு, இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸு, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் ஆக்சிடைஸு, நான் ஃப்ளோத் பொட்டேஷன்ஸு, நான் ஜீனோ, நான் ரீஃபைன் நிக்கல், ஜோன் ப்ராசஸிங், நான் யூசஸ் ஆஃப் ஜிங்க்கு, மெட்டலாலஜி ஆஃப் அலுமினியம், அடுத்து கேங்யூஸ் லேகு, ஸோ பேஸ் ரீஃபைனிங், நான் எலிங்கம் டயக்ராம், அடுத்து எலக்ட்ரோகெமிக்கலு, யூசஸில் வந்து அலுமினியம், அயன், காப்பர், கோல்டு, அடுத்து வேண்டிகிராஃப் ஆர்கல் மெத்தடு, கிராவிட்டி செப்பரேஷன், அடுத்து ரோஸ்டிங் கேல்குலேஷன், ஆட்டோ ரிடக்ஷன் ப்ராசஸ் அண்டு ஃப்ளோத் ப்ரோட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன்ஸ். ஸோ இது இந்த அதாவது நான் சொன்னால் எதுவும் 2 மார்க், எது 5 மார்க் எதுவும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கல. ஏன் அப்படி வந்தோம்னா, கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதுதான் 2 மார்க்கில் கேட்பாங்க, இதுதான் 3 மார்க். அதாவது நம்மனா உங்களுக்கே தெரியும், 5 மார்க் எடுத்திங்கன்னா அவங்க எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு 2 மார்க் கொடுத்துட்டு ஒரு 3 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதாவது இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்மனா 25 எடுத்துப்போம். கொஷின் நம்பர் 25A ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு ரோம்லெட் ஃபஸ்ட்டு கொஷின், அதிலே ஏ ஆப்ஷனில் 2 கொஷின் இருக்கும். ஸோ 2 கொஷினுமே அட்டன் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அந்தமாரி கேட்பாங்க. ஸோ அதனால் அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் பீரியட் அனலமஸ் ப்ராப்பர்ட்டிஸு, போராக்ஸ் யூசஸ் படிச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ CO2 யூசஸ்ஸு, அடுத்து போராக்ஸ் டெஸ்ட்டு நோட்ஸு, அடுத்து ரைட்டு நோட் ஆன் ஜீல் எடிட்ஸ், இன்செர்ட் பேர் எஃபெக்ட்டு, ஸோ இதெல்லாம் பார்த்துங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பி பிளாக் எலமெண்ட்ஸ் 2ல் வந்து இன்டர்னல் ஆலஜன் காம்பவுண்டன்ஸ், ஹீலியம், யூசஸ் ஆஃப் ஆர்கன், யூசஸ் ஆஃப் பாஸ்பைன், ப்ளீச்சிங், நோட்ஸ் ஆஃப் ஓல்மஸ் சிக்னல்ஸ், குளோரின் டீகம்ப்ரோசஸ், யூசஸ் ஆஃப் ஆக்சிஜனு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் படிச்சிங்க. ட்ரான்சிஷன் அண்ட் இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸு, ஸோ அந்த லெசன்லாம் வேணால் இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிங்க. டி பிளாக் எலமெண்ட்ஸு, ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஷியல் காம்பனன்ட்ஸ், ஜீக்லர் நெட்டலாக்ஸு அண்டு ஜெர்கானியம் அண்டு ஹாஃபனியம், அடுத்து ஆக்சிடென்ட் ஸ்டேட்ஸு, K2CO2 7, குளோரைடு குரோமைல் குளோரைட் டெஸ்ட்டு,
ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா. ஸோ ஜஸ்ட்டு நான் அப்படியே மூவ் பண்ணினே வரேன். ஸோ நீங்கள் வந்து வேணால் படிச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ ஏன்னா நான் ஒன்று ஒன்றா சொல்லியிருந்தா உங்களுக்கும் டைம் அதிகமாகும் ஓகேவா. ஸோ அதனால் நான் இதோடைய பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அப்படி இல்லைனா சேனல் பயோவில் இருக்குது. ஸோ அங்கே ஜாயின் பண்ணுறங்க. ஸோ டேரெக்டாக உங்கள் டிஎம்க்கே வந்துடும் இதோடைய பிடிஎஃப். அப்படி இல்லைன்னா அங்கே கிடைக்கலன்னா ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ கமெண்ட்லேயே வந்து பிடிஎஃப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே டைரெக்டாக உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். ஸோ லிமிட்டேஷன் ஆஃப் அரியனியஸ் கான்செப்ட்டு, ஸோ வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் நான் கோலரெக்ஸ் லா, ஃபெரடேஸ் லா, ஸ்பெசிஃபிக் மோலார் கண்டக்டன்ஸ், ஈக்குவலண்ட் இதெல்லாம் பார்த்தாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ தயவுசெய்து இப்போத்துலேருந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ இன்னிலேருந்து அதனால தான் நான் இன்றைக்கே ஸ்டடி பிளான் வீடியோஸ் போட்டுருந்தேன். ஸோ ப்ளீஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஸோ ஈஸியாக படிக்க ஆரம்பிங்க. ஸோ எதையும் மெமரி பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு டெஃபினிஷன் கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சு படிங்க. ஸோ புரிஞ்சு படித்தா அதான் உண்டு ஓகேவா. ஸோ அதேமாரி வந்து இந்த சாப்டர் 11, 12, 13, 14, 15 இந்த 5 சாப்டர் அண்ட் ரியாக்ஷன்ஸை நான் நல்லா பண்ணுங்க. ஏன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். ஸோ கேனடிக்ஸ் ரியாக்ஷன், ஆல்டால் கான்சன்ட்ரேஷன் ரியாக்ஷன், டவ் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக, ஸ்டீபன்ஸ் ரியாக்ஷன்ஸ், கோனவல் ரியாக்ஷன், பென்சின் கான்சன்ட்ரேஷன்ஸ் சொல்லிட்டு கிளாமன்ஸ் ரிடக்ஷன் மெனிஸாக இருக்குது. ஆனால் அது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அதோட அந்த ரியாக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண தரல. ஜஸ்ட்டு அந்த இப்போ C2H2O5 அப்படின்னு வந்துன்னா அந்த ஃபார்முலா மாரி பார்த்தீங்களா. ஸோ அந்த ரியாக்ஷன் மட்டும் ஏதுங்க போதும். அதுமாரி பென்சகனல் டயக்ராம் போட்டிருந்தா ஸோ அதெல்லாம் வேணால் போட்டு அதை மட்டும் போடுங்க. அடுத்து அந்த மேலே H2Oன்னு மேலே மட்டும் எதுவும் இல்லை. ஸோ அந்த நேம் மட்டும் எதுங்க, இது குளோரைனு, இந்த பென்சகனல் குளோரைனு, இந்த ஃபார்முலா அது மட்டும் எதுங்க. ஸோ டீப்பாக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண தேவையில்ல ஓகேவா. அதேமாரி வந்து இது 200 டிகிரி செல்சியஸு. ஸோ இது மட்டும் இது பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இதற்கு பண்ணால் போதும் ஓகே. அண்டு ஹார்மோன்ஸ் அண்டு விட்டமின்ஸு. ஸோ 15 சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். அண்டு நேமிங் ரியாக்ஷன்ஸ் இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். ஸோ நான் இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ ப்ளீஸ் அது மாதிரி தயவுசெய்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா. ஸோ கெமிஸ்ட்ரி இஸ் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட். ஸோ புரிஞ்சு பிடிச்சேன்னா ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் சாப்டர் 11 அண்ட் வால்யூம் 2ல் 11, 12, 13, 14, 15 இந்த 5 சாப்டருமே அதாவது ரியாக்ஷன் சாப்டர். ஸோ இதை தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஆளுக்குமா நைட்டு உட்காந்து ஜஸ்ட்டு இது ஒன் டைம் பார்த்தீங்கன்னா போதும். ஸோ எப்படி பண்ணணும் மட்டும் பார்த்துங்க ஓகேவா. ஸோ அதேமாரி வந்தோம்னா சாப்டர் 1, 2 அடுத்து வந்தோம்னா 4, 5, 6, 7 6, 7ல் ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அந்த இன்டெகிரேட்டட் ஜீரோ சர்க்கியூட்லாம், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்ஸ் அந்த சாப்டர் 7ல் வரும். அடுத்து 8 சாப்டரில் வந்து அரியனியஸ் கான்செப்ட் வரும். 9th சாப்டரில் எலக்ட்ரோகெமிக்கல் ஈக்குவலண்ட் ஃபார்முலா வரும். 10th சாப்டர் வெரிஸ் இம்பார்ட்டன்ட் சாப்டர் கோல்டன் நம்பர். ஸோ இந்தமாரி மெனி கண்டக்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து 10th சாப்டரில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க ஓகேவா. ஸோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ்லாம் படிங்க. ஸோ நான் இதை தவிர்த்து இன்னும் வந்து டாப் 25 5 மார்க்ஸ், டாப் 30 நேமிங் ரியாக்ஷன் சொல்லிட்டு நான் வீடியோ நெக்ஸ்ட்டு கம்மிங் சோன் வரும். ஸோ ப்ளீஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ ப்ளீஸ் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thanks for watching my channel.